విమలా అంత లెజ్జర్ கொண்டா ఇదిగోండి తీసుకోంగో வர லெஜ்ஜருக்கெல்லாம் சிலுத்துக்கிற நீ என்ன படம் இது உன் சொந்தக்காரன் படம் எல்லாம் ஒட்டிக்கிறதுக்கு இது என்ன போட்டோ ஆல்பமா లేదండి మన హీరో కమలహాసన్ సెలవుదా யாரோ இதெல்லாம் இங்கதான் ஒட்டணுமா ஆண்டவன் தான் லெஜ்ஜரோட பெருசா உடம்ப கொடுத்திருக்கானே அங்க ஒட்டி கூடாது இந்த லெஜ்ஜர் இல்லமா அந்த டே புக் எட சபலம் போ சபரி மாளிகை 18வது மாடியில் என்னை சந்திக்கவும் கடவுள் வர வர என் பக்தி எல்லாருக்கும் கிண்டலா போச்சு இது யார் செக்கு என்னோடதுதான் என்ன பேரு மோகன் மோகன் என்ன ஸ்பெல்லிங்க MOHUN வழக்கமா MOHAN தானே நீங்க என்ன MOHUN போட்டிருக்கீங்க சார் எனக்கு நியூமராலஜில நம்பிக்கை ஜாஸ்தி அதனால்தான் கொஞ்சம் பணத்தை சீக்கிரமா கொடுக்குறீங்களா சரி சரி இது உங்க கை தாங்கிறது என்ன நிச்சயம் இந்த உயிர் ஒன்னோடது என்ன நிச்சயம் என் பணத்தை தானே கேட்ட உன் பணமா என்ன மோகன் அசிங்கம் பண்ற பேங்க்ல கையெடு கையெடு கையெடுத்தாச்சா இங்க வாப்பா வாப்பா நீ இங்க வாப்பா நீ என்னப்பா நீ நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல பேங்க்குக்கு வந்தா நேரம் எங்கிட்ட வான்னு அந்த சந்தேக பிராணி கிட்ட போய் மாற்றிய ஏற்கனவே அந்த ஆளுக்கு மொழி பிரிங்கி இருக்கு நீ பாட்டு கழுத்து கழுத்து புடிச்சுனா கையோட வந்துட போகுதுப்பா லட்சுமி லட்சுமி சுரேஷ் எங்க பக்கோடா கேட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் சீக்கிரம் ரெடி ஆயிடு இந்த தாய் மூகாம்பி நல்ல பக்தி படம் போய் பார்த்து வந்துடலாம் சினிமாவுக்கா உங்களோட வா போன மாசம் வருவான் வெடிவேலை பார்க்க கூட்டிட்டு போய் நீங்க தியேட்டர்ல பண்ண அமக்கல இருக்க ஸ்கிரீன்ல பூவள்ளி போட்டதும் கன்னத்துல போட்டுக்கிட்டு தோப்புக்கரணை போட்டுக்கிட்டு தியேட்டரே சிரிச்சு போச்சு போதும் போதும் சினிமாவா சினிமா நான் தான் இந்த பக்தி விஷயம் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவேன் தெரியல அப்புறம் ஏன் சும்மா குத்தி காட்டிட்டு இருக்க டேய் தட்டு எடுத்துட்டு வா பக்கோடா தின்னு ஹை பக்கோடா ஹை பக்கோடா இல்லடா நெய் பக்கோடா இந்தா நல்ல தாராளம் அப்பனுக்கு ஒண்ணு கூட வைக்கலையா சபரி மாளிகை 18வது மாடியில் என்னை சந்திக்கவும் கடவுள் கடவுள்னு போட்டிருக்கேன் ஒருவேளை இப்படி இருக்குமோ அது இருக்காது ஒருவேளை நிஜமாவே இப்படி இருக்குமோ பகவானே முருகா சண்முகா பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த முட்டைக்கோசு கொஞ்சம் நறுக்கி தரீங்களா ரொம்ப அவசியம் எனக்கு இப்ப இது கேஸ் வேற தீர்ந்து போச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா நிம்மதியா பூஜை பண்ண விட மாட்டீங்களே கேஸ் கேபேஜ் கத்தி எங்கப்பா புரியல 1 2 3 4 5 6 தெருவே சரியில்லை 18வது குறுக்கு தெரு இருக்கு 18வது மாடி எங்க குறுக்கு வழி எதுக்கு நேராவே போவோம்
ஹலோ ஹலோ, உள்ள வரலாமா? வாராமலிங்கம், உனக்காக தான்ப்பா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். சார், மீனா, சிவாஜி சார், உங்களை பார்க்கணும்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் தெரியுமா? ஐயோ, நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா என் பையனையும் கூட்டிட்டு வந்திருப்பேன் சார். அவனுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னை யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும்பா. என்ன விஷயம் சார்? இங்க ஏதாவது ஷூட்டிங்கா? இல்லையே, கூட யாரும் இல்லையே. என்ன புரிஞ்சு போச்சு. அதே உங்களை சுத்தி எப்ப பார்த்தாலும் கூட்டமாவே இருக்கும். நீங்களும் தினம் உழைக்கிறீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலான்னு வந்திருக்கீங்க, அதானே சார்? என் தொழில எனக்கு என்னைக்குமே ஓய்வு கிடையாதுப்பா. இதுக்கிடையில உன்னை சந்திக்கிறதுக்காக உனக்கு 3 லெட்டர் போட வேண்டியதா போச்சு. அந்த கடுதாசி எல்லாம் நீங்களா போட்டீங்களா? ஐயோ, என்ன ரொம்ப குழப்பிட்டீங்க சார். பேங்குக்கு ஒரு போன் அடிச்சிருந்தா நானே ஓடி வந்திருப்பேனே. இருந்தாலும் சிவாஜி சார், உங்களை நேர்ல சந்திச்சதுல எனக்கு ரொம்ப பெருமை. அப்படியே அதுல ஒரு கையெழுத்து ஒண்ணு போட்டு கொடுத்துருங்க. அப்பதான் பேங்க்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களை மீட் பண்ணதான் நம்புவாங்க சார். தேங்க்யூ சார். அன்புடன் கடவுள். உங்களுக்கு ரொம்ப டெரிபிள் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நீங்க இந்த திருவிளையாடல் ஸ்ரீவள்ளி படத்துல எல்லாம் கடவுளா தத்ரூபமா நடிச்சிருக்கீங்க. அதுக்காக கடவுள்னே கையெழுத்து போட்டா எப்படி சார்? நீங்க சிவாஜின்னு போட்டு கொடுத்தாதானே எனக்கு ஊர்ல காட்டுறதுக்கு பெருமையா இருக்கும். என் கையெழுத்தை தானப்பா நான் போட முடியும். சிவாஜி கையெழுத்து சிவாஜி தான் போடணும். நான் போட்டேன்னா போர்ஜரி ஆயிடுமே. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரே குழப்பமா இருக்க. நான் சிவாஜி இல்லப்பா, கடவுள். அட கடவுளே. கூப்பிட்டியாப்பா? சார், ஏன் சார் என்ன வர வச்சு இப்படி குழப்புறீங்க? சோ, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? நீ ஒண்ணு செய், நேரா கீழே போ. 18வது மாடியில இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் வா. I will wait for you. Yes, sir. I will go. கண்டிப்பா I will go. சார், 1 மினிட். இங்க 18வது மாடியில சிவாஜி கணேஷ் இருக்காரு. ஏதாவது ஷூட்டிங்கா? 18வது மாடியா? மாடி காலி போல் இருக்கு. ஏயா, இருக்கிறதே 4 மாடி தான். இருக்கிறதேனா அப்போ இங்க கட்டினதே 4 மாடி தானா? சரியான பேக்கு. அன்னைக்கு பேங்க்ல பார்க்கும்போது நினைச்சேன். என்ன பேக்குன்றா? 1 2 3 அங்க. ஐயப்பா. விநாயகா, முருகா, கிருஷ்ணா, வெங்கடாச்சலபதி, அல்லாஹ், புத்தர், இயேசு, அதையும் சொல்லு. எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. எனக்கு 4 மாடி உள்ள இந்த கட்டடத்துல லிப்ட் என்ன 18வது மாடிக்கு கொண்டு வந்துருச்சு. ஐயப்பா. நீ மேல வந்தது லிப்ட்ல இல்லப்பா, கிஃப்ட்ல. நீ எப்பவும் 18 படியே கடந்துதானே சுவாமி தரிசனம் பண்ணுவேன். அதனாலதான் 18வது மாடிக்கு வாப்பான்னு சொன்னேன். ஐயப்பா சார், என் கண்ணுக்கு நீங்க இன்னும் சிவாஜி கணேசனாவே தெரியுறீங்களே. இப்போ உனக்கு என்ன வேணும்? நிஜமான சிவாஜி கணேசனை பார்க்கணும், அவ்வளவுதானே? கண்ணை முடிக்க. இப்ப பாரு சார்.
கோட்டு மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, எந்த கெட்டப்ல இருந்தாலும் சிவாஜி நல்லா இருக்காரு சார். நான் ஒரு இல்யூஷன், மாயை. பின்ன நீங்க ஏன் இந்த உருவத்துல வந்தீங்க? சிலருக்கு சிலருடைய உருவங்கள் மனசுல பதிஞ்சு போகும். நீ சிவாஜியுடைய பரமரசிகன், அதனால தான் அவர் மாதிரியே வந்திருக்கேன். நமக்குள்ள நெருங்கிய உறவு ஏற்பட வேண்டாமா, அதனால தான் இந்த உருவம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு உருவமே கிடையாது. நான் ஒரு அரூபம். தன்னை கடந்தும் உள்ளும் இருப்பதால் என்ன கடவுள்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல். கடவுள் சார், உங்களுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி தினம் கும்பிடுற கோடிக்கணக்கான பக்தர்களை விட்டுட்டு சாதாரண பேங்க் கிளார்க் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கீங்களே, அதை நினைக்கும் போது ஒண்ணுமே புரியல. பைத்தியக்காரா, 10 பைசாவுக்கு கற்பூரம் வாங்கி கொடுத்திட்டு 10 லட்சம் ரூபாய் லாட்டரியில் அடிக்கணும்னு நினைக்கிறாரே, அந்த ஜனக்கூட்டத்துல மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ வேண்டிக்கிறப்பார். அதனால்தான் உன்னை நான் செலக்ட் பண்ணேன். யார் கடவுளை நேசிக்கிறாங்களோ அவங்களதான் கடவுளும் நேசிப்பார். சார், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். கடவுள் சார், என்ன எதுக்காக கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க தெரிஞ்சுக்கலாமா? நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலையும் நான் அவதாரம் செய்வேன்னு பகவத்கீதையில சொன்னேன்ல, அந்த வார்த்தையை இப்ப என்னாலே காப்பாற்ற முடியாது போல இருக்கே. ஏன் சார்? முன்னெல்லாம் கம்சன், இரணியன், ராவணன்ட்டு ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு அரக்கம் தான் இருந்தான். கடவுளுக்கு வேலை சுலபமா இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த நாட்டுல ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் இருக்காங்க. அவங்களை அழிக்கிறதுக்கு கடவுள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் போதாது. தன்னை மீறிய ஒரு சக்தி, அதுதான் கடவுள். அது இருக்குங்கிறதே ஜனங்க மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவறு, அது உண்டுங்கிறத மக்கள் உணரணும். அந்த வேலையை நீ தான் செய்யணும். அதுக்காக தான் உன்னை என் தூதுவனா தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்ப நான் என்ன செய்யணும்? அப்படி கேள். நான் அடிக்கடி சொல்ற உபதேசங்களை மக்களுக்கு எடுத்து சொல். குறிப்பா பத்திரிகைக்காரர்களுக்கு எடுத்து சொல். நான் பல ரூபத்துல உன்னை சந்திப்பேன். என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கணும்னா யார் இப்படி கை காமிக்கிறாங்களோ அவங்க ரூபத்துல நான் இருப்பேன். சார், கடவுள் சாட்சியா, உங்க சாட்சியா நீங்க எடுத்து சொன்னது இந்த உலகம் பூரா சொல்றேன். ஆனா நான் சொல்றதை யாரும் நம்பலன்னா? கரெக்ட். கொஞ்ச நாளைக்கு நம்ப மாட்டாங்க, போக போக நம்புவாங்க. நீ ஒரு காரியம் செய். இன்னைக்கு ஒரு வியாதியஸ்தன் உங்க ஆபீஸ்க்கு புதுசா மேனேஜரா வந்திருக்கான். சாயந்தரம் அவன் சைக்கிள்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஏற்படும் சொல்லி பாரு. அதுக்கப்புறம் உன்னை நம்புவாங்க. பை த பை, கோயில் குளங்களுக்கு நீ போக வேண்டியதான், தப்பு இல்ல. ஆனா ஆபீஸ்க்கு நேரத்தோட போ. செய்யும் தொழிலே தெய்வம். கடவுள் சார், ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரணும். முதல்ல உன் சாப்பாட்டுக்கு வழியை பாரு. அது நீங்க பாத்துக்குவீங்களே. விபூதி பிரசாதம் ஏதாவது இருக்குங்களா? பரதேசி, நானே நேர்ல வந்திருக்கேன். இன்னும் என்னோட விபூதி பிரசாதம். போய் வேலையை பாரு. பிளடி ஃபூல். கடவுள் என்ன செல்லமா இங்கிலீஷ்ல திட்டார்.